ஆஷாட நவராத்திரியில் வாராகியை எதற்காக வழிபட வேண்டும்? பொதுவாக நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையின் வடிவத்தை வழிபடுவார்கள். ஆனால் ஆஷாட நவராத்திரியில் பிரதான தெய்வமாக வராகி அம்மன் வழிபடப்படுகிறாள். ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதியில் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் வராகியை வழிபடுவது சிறப்பு. வாழ்க்கையில் இதுவரை தீராத கஷ்டங்களில் இருக்கிறோம் என்பவர்கள் கூட ஆஷாட நவராத்திரி காலத்தில் வராகியம்மனை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் அடியோடு விலகும், விருப்பங்கள் நிறைவேறும், நன்மைகள் அதிகரிக்கும். ஆஷாடம் என்றால் நட்சத்திர கூட்டத்தை குறிப்பது. பூர்வ ஆஷாடம் என்றும் உத்தர ஆஷாடம் என்றும் இரு கூட்டங்கள் உண்டு. அது தமிழில் பூராடம் உத்ராடம் என மாறின. இந்த இரு நட்சத்திரங்களில் ஒன்றுடன் பௌர்ணமி இணைந்து வரும் மாதம் ஆஷாட மாதத்தை தமிழில் ஆனி மாதம் என்கிறோம். இந்த மாதத்தில் அமாவாசை முதல் நவமி வரை வரும் காலங்கள் ஆஷாட நவராத்திரியாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஜூன் 26ஆம் தேதி துவங்கி ஜூலை 4ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. பொதுவாக இந்துக்களுக்கு 4 நவராத்திரிகள் உண்டு. இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியே மிகவும் பிரபலமானதாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. 4 வகையான நவராத்திரிகள். வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி, அதாவது பங்குனி மாத அமாவாசை முதல் 9 நாட்கள். புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி. புரட்டாசி மாத அமாவாசையான மகளய அமாவாசை முதல் 9 நாட்கள். தை மாதத்தில் கொண்டாடப்படுவது சியாமலா நவராத்திரி. தை மாத அமாவாசை முதல் 9 நாட்கள். இந்த 4 நவராத்திரிகளும் குறிப்பிட்ட பெண் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. அவ்வகையில் ஆனி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனுக்குரியது. ஏன் வராகியை வழிபட வேண்டும்? வராகி அம்மன் அம்பிகையின் ஆற்றல் மிகுந்த அவதாரங்களில் ஒருவள். 7 சப்த கன்னியரில் ஒருவள். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய சென்றபொழுது 9 தளபதிகள் என நவசக்திகள் அவதாரமாக வந்தது போல அன்னை பராசக்தி அசுரர்களை அழிக்க அவதாரம் எடுத்தபோது அவருக்கு துணையாக ஆஷாட மாத பஞ்சமி திதியில் அவதரித்தவள் பஞ்சமி. அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக இருந்து அம்பிகைக்கு வெற்றிகளை தேடி தந்தவள். வராகி தேவிக்கு வராகத்தின் பன்றி உருவம் கொடுத்து வழிபட சொன்னார்கள் ஞானியர். திருமாலும் வராக அவதாரத்தில் பன்றி வடிவத்திலேயே அவதாரம் எடுத்தார் என புராணங்கள் சொல்கின்றன.